T20 உலகக்கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய அணிக்கு நேற்று நடைபெற்ற பாராட்டு விழாவில் உலகின் 8வது அதிசயம் என்றும் தேசத்தின் பொக்கிஷம் என்றும் பும்ராவை அழைக்கிறார்களே, அந்த பெட்டிஷன்ல நீங்க கையெழுத்திடுவீங்களான்னு விராட் கோலி கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு சிறிதும் தயங்காத விராட் கோலி அந்த பெட்டிஷன்ல நான் கையெழுத்திடுவேன்னு உறுதிபட தெரிவிச்சார். தொடர்ந்து பேசிய கோலி இந்த உலகக்கோப்பையை வென்றதற்கு பும்ராவோட பந்து வீச்சே முக்கிய காரணமாக இருந்ததாகவும் தெரிவிச்சிருக்காரு. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் மகளிர் கிரிக்கெட் தொடரோட முதலாவது T20 போட்டி இன்று இரவு 7 மணிக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறவிருக்கு. ஏற்கனவே ஒருநாள் மற்றும் டெஸ்ட் தொடர இந்திய அணி கைப்பற்றிய நிலையில T20 தொடரையும் கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி களமிறங்க இருக்காங்க. தமிழ்நாட்டில் கிராம அளவிலும் திறமையான இளம் கிரிக்கெட் வீரர்களை கண்டறிவதற்காக நடத்தப்படுற TNPL தொடரோட லீக் போட்டிகள் இன்று தொடங்கவிருக்கு. மொத்தம் 8 அணிகள் பங்கேற்று விளையாடும் இந்த தொடரோட இறுதிப் போட்டி வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும்னு தெரிவிச்சிருக்காங்க. IPL தொடரின் போது வான்கடை மைதானத்தில் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவை நோக்கி அதிருப்தி குரலை ரசிகர்கள் எழுப்பினாங்க. சரியா 2 மாதத்துக்குள்ளேயே உலகக்கோப்பையை இந்தியா ஜெயிக்க காரணமானவர்கள் ஒருத்தரா ஹார்திக் செயல்பட்ட நிலையில மொத்த வான்கடை மைதானம் முழுக்க இருந்த ரசிகர்கள் ஹார்திக் என பாராட்டியது நெகிழ்ச்சியான தருணமாக அமைந்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.